வணக்கம். உலகில் இன்று இரண்டு அரசியல் ரீதியான அணிகள் உள்ளன என்பதை நாம் அறிவோம். வலதுசாரி, இடதுசாரி என்று குறிப்பிடப்படும் அரசியல் ரீதியான அணிகளாகும் அவை. ஒவ்வொரு கண்டங்கள், நாடுகளை பொறுத்து வலது மற்றும் இடதுசாரிகளின் பார்வைகளில் வேறுபாடுகள் இருக்கக்கூடும். நமது இந்தியாவில் உள்ள இடது மற்றும் வலதுசாரி அரசியலுக்கும் அமெரிக்காவில் உள்ள இடது மற்றும் வலதுசாரி அரசியலுக்கும் வேறுபாடுகள் இருக்கக்கூடும். அதை இன்னும் சற்று எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் தீவிரமான தேசியவாதிகளும் அதற்கு எதிரானவர்களும் என்று சொல்லலாம். நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரியம், மொழி, தேசியவாதம் போன்றவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் அரசியல் வலதுசாரி அரசியல் என்றும், அதை எதிர்க்கும் அரசியல் இடதுசாரி அரசியல் என்றும் குறிப்பிடப்படும். அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி, டீப் ஸ்டேட், கனடாவில் லிபரல் கட்சி எல்லாம் இடதுசாரி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளாக உள்ளன. அதே நேரம் ட்ரம்பும் அவரது கட்சியும் ரஷ்யா, இந்தியாவெல்லாம் வலதுசாரி அரசியலை முன்னெடுக்கின்றன. இதை நாம் இப்போது சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் உள்ளது. அதாவது, ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. அதன் முதல் படியாக உக்ரைனுக்கு அளித்து வரும் உதவிகளை நிறுத்தி வைக்கும் நடவடிக்கைக்கு தொடக்கம் குறித்துள்ளார் ட்ரம்ப். நாம் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப், மோடி, புட்டின், ஷி ஜின்பிங் இடையே ஒரு தொடர்பு ஏதோ தெரிகிறது என்று கூறியுள்ளோம். அதாவது, இவர்கள் அனைவரின் குணங்களில் ஒரு சில ஒற்றுமைகளை காண முடியும். அவர்கள் அனைவருமே தீவிரமான தேசியவாதிகள் ஆவார்கள். நாட்டிற்கும் வரலாற்றிற்கும் கலாச்சாரங்களுக்கும் அதீத முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் இந்த தலைவர்கள். சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை கூட அந்த விஷயத்தில் அப்படிப்பட்ட ஒருவர்தான். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் என்று சொன்னாலும் கூட சில நேரங்களில் அவர் ஒரு வலதுசாரி கம்யூனிஸ்ட் என்று தோன்றும் விதத்திலான மிக தீவிரமான ஒரு தேசியவாதி ஆவார். அதுபோல் ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றி அனைவருக்கும் தெரிந்ததுதான். அவரும் மிகவும் தீவிரமான ஒரு தேசியவாதி ஆவார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மிகவும் தீவிரமான ஒரு தேசியவாதி ஆவார். அதை இந்திய மக்களாகிய நாம் மட்டுமல்ல, உலகமே அறிந்து வைத்துள்ளது. அதுபோலவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பற்றியும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. காரணம், அவர் அமெரிக்காவிற்கும் அமெரிக்கா சார்ந்த, அமெரிக்க நலன் சார்ந்த விஷயங்களுக்கும் எந்த அளவு முக்கியத்துவம் அளிக்கிறார் என்பது அவருடைய தற்சமய நடவடிக்கைகளில் இருந்தே அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். எனவே இவர்களுக்கிடையில் கொள்கை ரீதியான சில உடன்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது, 2022 அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்திருந்தால் ரஷ்யா உக்ரைன் போர் ஒருபோதும் நடந்திருக்காது என்று கூறியுள்ளார் ரஷ்ய அதிபர் புட்டின். 2020 தேர்தலில் ட்ரம்பின் வெற்றியை அவர்கள் தட்டி பறித்திருக்காவிட்டால் இந்த போர் நடந்திருக்கவே வாய்ப்பில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அமெரிக்க அதிபருடன் தங்களுக்கு நல்ல உறவு உள்ளதென்றும் அவருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு தயாராக உள்ளோம் என்றும் புட்டின் தெரிவித்துள்ளார். உலகின் போக்கு எந்த திசையை நோக்கி நகர்கிறது என்று சற்று கவனித்தோமானால் இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளின் ஒரு ஒருமுக பயணத்தை பார்க்க முடிகிறது. அதே நேரம் மற்றொரு சுவாரஸ்யம் என்னவென்றால், அது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு கருத்தாகும். அதாவது, ரஷ்யா மிகவும் வலிமையான ஒரு தேசமாகும். மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு நாட்டுடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போரில் ஈடுபட்டிருக்க கூடாது. அவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும். ரஷ்யாவின் ஆயுத பலத்தை பாருங்கள், அவர்களின் டேங்குகளை பாருங்கள், போர் விமானங்களை பாருங்கள். அந்த அளவு வலிமையான ஒரு நாட்டுடன் எதனால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு போரை விரும்புகிறார்? அது நிச்சயம் ஜெலன்ஸ்கியின் சுயநலம்தான் என்று சமீபத்தில் ஒரு நேர்காணலில் கூறியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். தவறு உக்ரைன் மீதுதான் உள்ளது. காரணம், ரஷ்யாவுடன் ஒரு போருக்கு சென்றிருக்க கூடாது என்று கூறுகிறார் டொனால்ட் ட்ரம்ப். மிகவும் வலிமையான நாடுகளுடன் போரில் ஈடுபடாமல் தவிர்க்க வேண்டியது சிறிய நாடுகளின் நிலைநிற்பதற்கு தேவையான ஒன்றாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். இங்கு உலகில் மிக வலிமையான நாடுகளும் தேவை. அந்த நாடுகளுக்கு இடையில் ஒத்துழைப்பும் அவசியம். சிறிய நாடுகள் வலிமையான நாடுகளுடன் போரில் ஈடுபடக்கூடாது என்பதாக உள்ளது ட்ரம்பின் பார்வை. அதேபோல் மற்றொரு பிரச்சனையான கனடா விஷயத்தை எடுத்து பார்த்தால் அதில் இந்தியா, ட்ரம்ப், புட்டின், ஷி ஜின்பிங்கின் பொதுவான எதிரியாவார் ஜஸ்டின் ட்ரூடோ. சீன அதிபர் ஷி ஜின்பிங் நேரடியாகவே ட்ரூடோவை அவமானப்படுத்தியுள்ளார். புட்டினுக்கு ட்ரூடோவை கண்டாலே பிடிக்காது. மோடியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதே போலத்தான் வங்கதேச விஷயத்திலும். வங்கதேசத்தின் சதிக்கு பின்னில் ஜனநாயக கட்சியினரும் டீப் ஸ்டேட்டும் தான் செயல்பட்டுள்ளார்கள். ஆனால் தற்போதைய அதிபர் ட்ரம்ப் அந்த சதி செயலுக்கு எதிராக உள்ளார். ரஷ்யா அதற்கு எதிராகத்தான் இருக்கிறது. சீனாவும் அதற்கு எதிராக
எதிராகத்தான் உள்ளது, இந்தியா அதற்கு எதிராக உள்ளதென்பது உலகமே அறிந்த விஷயமாகும். அவ்வாறு உலகளாவிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் ட்ரம்பின் அமெரிக்கா, மோடியின் இந்தியா, புட்டினின் ரஷ்யா, ஷி ஜின்பிங்கின் சீனா இடையே ஒத்த நிலைப்பாடு உள்ளதை காண முடிகிறது. இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகும். அதனால் அது எவ்வாறு தொடரும் என்று அறியும் ஆவல் அனைவருக்கும் உள்ளது. வரும் ஆண்டுகளில் இந்த 4 சக்திகளுக்கும் இடையே ஒரு ஆக்கப்பூர்வமான போட்டியும் பூமி மற்றும் மனித இனத்திற்காக ஆரோக்கியமான ஒரு நட்பும் உருவானால் மிகவும் நல்லதாகும். விண்வெளியையும் அதை தாண்டியும் காணும் கனவு நனவாக வேண்டுமானால் பூமியில் உள்ள வன் சக்திகளுக்கு இடையே ஒரு உடன்பாடு இருப்பது அவசியமாகும். அல்லாத பட்சத்தில் விண்வெளி போர்களுக்கும் போட்டிகளுக்கும் தேவையற்ற நெருக்கடிகளுக்கும் வழிவகுக்கும். அதனால் இந்த நாடுகளுக்கிடையே ஒரு ஒத்துணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இலோன் மஸ்க் கடுமையாக முயற்சிக்கிறாரோ என்ற சந்தேகமும் எழுகிறது. என்னவானாலும் இந்த முறை இந்தியா, ரஷ்யா மற்றும் சீனாவுடனும் அதிபர் ட்ரம்ப் நல்ல விதமான உறவை தொடரும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. சீனாவை ஒரு போட்டியாளராக பார்த்தாலும் இம்முறை நல்ல விதமான உறவை தொடரவே முயற்சிப்பாராக இருக்கும். வன்சக்திகளாக உள்ள நாடுகளுக்கிடையே உடன்பாடு ஏற்படுவது மிக நல்ல விஷயமாகும். பரஸ்பரம் போர்களில் ஈடுபடாமல் தவிர்ப்பதும் மனித இனத்தின் நன்மைக்காக சிந்திப்பதும் நல்லதாகும்.